பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு தெய்வத்தின் குரல். ஆதார வசனம் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். இது என் நேசருடைய சத்தம். சங்கீதம் 77:1. நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். தேவ தயவு பெற்றவர்களே, மனிதனை படைத்தது முதல் அவன் தன்னிச்சையாக செயல்படும்படி அவன் உண்டாக்கப்படவில்லை. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அதாவது அவன் தனிமையில் இருந்தால் பூரண மகிழ்ச்சி இருக்காது என்பதை தேவன் அறிந்து அவனுக்கு ஏற்ற துணையை கொடுத்தார். உறவிலேதான் மகிழ்ச்சி. அதுபோல் அவன் தானாக சுயமாக இயங்காமல் தன் யோசனை பெற்று தன்னோடு பேசி தன் வழிகாட்டுதலின்படி நடந்தால் வெற்றியில் ஆரம்பித்து வெற்றியில் முடிக்கலாம் என்பதுதான் தேவ திட்டம், தேவ சித்தம். இதற்கு தன்னை தேடக்கூடிய ஒரு உணர்வை மனிதனுக்குள் வைத்தார். உணர்வை மட்டுமல்ல, தகப்பனின் ஏக்கத்தையும் வைத்தார். ஆதியாகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் தேவன் காயீனை பார்த்து, உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்றார். ஏனெனில் காயின் பொறாமையின் காரணமாக தன் சகோதரன் ஆபேலை கொலை செய்து விட்டான். காயின் கொலைகாரனாக இருந்தாலும் தேவ சத்தத்தை அறிந்து கொண்டான். மனிதன் அவரை நோக்கி கூப்பிடும்போது, சத்தமிடும்போது, அபயமிடும்போது அல்லது நன்றியினால் அவரை கனப்படுத்தும் போது, மகிமைப்படுத்தும் போது இந்த சத்தத்தை அவர் கேட்கிறார், பதில் கொடுக்கிறார், அங்கீகரித்து கொள்கிறார் என்பதனையும் மனிதன் புரிந்து கொண்டான். ஆதியாகம் 21ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் எகிப்தின் அடிமை பெண்ணாகிய ஆகாரையும் அவருடைய பிள்ளை இஸ்மவேலையும் அனுப்பிவிட்டார். வனாந்திரத்தின் வழியாக வரும்பொழுது தண்ணீர் தாகத்தால் பிள்ளை சாகும் நிலைக்கு வந்துவிட்டது. அழுகிறது. இவளும் இதை பார்க்க மனதில்லாமல் சற்று தள்ளி உட்கார்ந்து சத்தமிட்டு அழுகிறார். தேவன் பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதனை அனுப்பி உதவி செய்தார். இந்த சத்தம் தேவனை நோக்கி சத்தமிடவில்லை. தங்களது ஆற்றாமையில் ஒருவித பயத்தால் கதறுகிறார்கள். கரிசனையுள்ள தகப்பன் இந்த சத்தத்திற்கும் பதில் கொடுக்கிறார். நம்முடைய பெருமூச்சின் சத்தத்தையும் அவர் அறிவார். ஏராளமான சாட்சிகள் உண்டு வேதத்தில். எண்ணங்கள் உண்டாகும் என அறிகிற தேவன் நம் ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் அவர் அறிவார், இனங்கண்டு கொள்வார். அதுதான் தேவன், அதான் கடவுள். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார். சங்கீதம் 50:15. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று தாவீது தன் அனுபவத்தை சங்கீதம் 34 எழுதுகிறார். நோக்கி பார்த்தல் என்பது கூப்பிடுதல், சொல்லுதல், கேட்டல், எதிர்பார்த்தல் என்பதாகும். சரி, இது இருக்கட்டும். நம் சத்தத்தை நாம் எந்த முறையில் வெளிப்படுத்தினால் அவர் கேட்கிறார். உதாரணம் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் பேசப்படக்கூடிய அன்னாளினுடைய அந்த நிந்தை அவளால் தாங்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வாய் மட்டும்தான் அசைந்தது, சத்தம் வெளியே கேட்கவே இல்லை. அந்த வாய் அசைவிற்கும் இருதயத்தை திறந்து ஊற்றினதற்கும் தேவன் பதில் கொடாமல் இருக்கவே இல்லை. ரிவர்ஸாக நாம் தெய்வ சத்தத்தை கேட்கிறோமா, புரிந்து கொள்கிறோமா, உணர்ந்து கொள்கிறோமா என்பதுதான் கேள்வி. இதுதான் செய்தி. எப்போதுமே நமக்கும் தேவனுக்கு இடையே உள்ள உரையாடல் ஒன்றே கிடையாது. நாம் பேசும்போது, ஜெபிக்கும்போது, அவரை நோக்கி கூப்பிடும்போது அவரும் பேசுகிறார். நம்முடைய சத்தத்தை அவர் துல்லியமாக இனங்கொண்டு கொள்கிறார் என்றால் அவர் உலக சத்தத்தை கண்டுகொள்வதே இல்லை. அதை கூச்சல் என்கிறார். நம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருப்பதால் அவருக்கு அது எளிதாக இருக்கிறது. நமக்கோ உலக சத்தம், உறவுகளின் சத்தம், நம்முடைய சத்தம், எப்போவோ பேசினது, சொன்னது, இவற்றையே ரீவைண்ட் பண்ணி சிந்தனையில் ஓடவிட்டு கொண்டிருப்பதால் அவருடைய சத்தத்தை இனங்கண்டு கொள்ள முடியவில்லை. எத்தனையோ பேர் பேசிக்கொண்டிருந்தாலும் நம்முடைய கணவன், மனைவி, பிள்ளைகளின் சத்தத்தை நம்மால் இனங்கண்டு காணாமலேயே இதோ என் பிள்ளை வந்துவிட்டதே, என் கணவர் வந்துவிட்டார், என் மனைவி வந்துவிட்டாள் என்று சொல்ல முடிகிறது. அப்படித்தான் கர்த்தரின் சத்தத்தை நாம் இனங்கண்டு கொள்ள வேண்டும், பயிற்சி எடுக்க வேண்டும். இது பழக்கத்தில் வருவது. தொடர்ந்து தியானத்தோடு வேதம் வாசிப்பவர்கள், முறையாக ஒரு நேரத்தை எடுத்துக்கொண்டு தேடுபவர்கள், எல்லா சத்தத்தையும் தள்ளிவிட்டு அவரது சத்தத்தையே கவனிப்பவர்களால் இனங்கண்டு கொள்ள முடியும். அவர் மெல்லிய குரலில் நம் இருதயத்தில் பேசுவார். ஆஃபீஸில் பொருட்களை எடுக்கும்போது வேண்டாம் என்று சொல்லுவது, கடைக்காரன் தெரியாமல் அதிகமான சில்லறையை நமக்கு கொடுத்ததை அறிந்தபோது திருப்பி கொடுத்து விடு என்று சொல்லுவது,
மற்றவர்களின் நிந்தையை பேசும்போது நிறுத்திக்கொள் என்பது, கணவனிடம் சாரி கேள் என்பது, பொய் சொல்லும் போதே நிறுத்து என்று சொல்வது நமக்கு ஏன் புரிவதில்லை? சொல்லுகிறார். கர்த்தர் பெரிய பெரிய விஷயங்களைத்தான் பேசுவார் என்று எண்ணம் நம்மளுக்கு. அதனால தான் இதை அசட்டை செய்கிறோம். கர்த்தர் நமது வாழ்வை அனைத்து பகுதியிலும் அனைத்திலும் இடைபட விரும்புகிறார், இடைபடுகிறார். அவர் எப்போது நம்மோடு தான் இருக்கிறார். இந்த சத்தியம் நமக்கு வெளிப்பாடாக மாறிவிட்டால் நாம் எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருப்போம். அவர் நம் இருதயத்தில் பேசுவது நமக்கு புரியும், கீழ்ப்படிவோம். தவறு செய்யும்போது அவர் கண்ணை மூடிக்கொள்வதில்லை, அதை தட்டி கேட்காமல் விடமாட்டார். அவருடைய உள் உணர்வின் சின்ன சின்ன சத்தத்திற்கு மதிப்படுத்தி செயல்பட்டால் நமக்கு பழக்கமாகிவிடும். அவர் நம்மோடு பேசுவது அவருக்கு கொள்ள பிரியம். எப்போது? அவருடைய ஒவ்வொரு சத்தத்திற்கும் நாம் கீழ்ப்படுத்தி நடக்கும்போது. மோசேயோடு, தாவீதோடு, எரேமியாவோடு, ஏசாயாவோடு பேசினது போல உங்களோடு என்னோடு பேச ஆவல் உள்ளவராக இருக்கிறார். இதற்கு நாம் அவர் இன்று காலையில் முதலில் பேசினாரே, அதற்கு செவி கொடுக்க வேண்டும். ஜெபிக்கலாம். தகப்பனே, எங்களை சுற்றி எழும்புகிற எல்லா சத்தங்களையும் ஜனங்களின் அமளியும் தள்ளிவிட்டு உன் குரல் கேட்டு உங்கள் பின்னே நடக்கும் ஸ்லாக்கியத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.